Taste the Daily. இன்று வரலாற்றில் என்றும் மறக்க முடியாதபடி ஸ்டாலின் நடத்தும் அவல ஆட்சிக்கு ஆதாரமாக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் நிகழ்ந்த நாள். விடியா அரசின் நிர்வாக சீர்கேட்டால் 8 திசையில் இருந்தும் கேட்ட மரண ஓலங்கள் இன்றளவும் எங்கள் காதுகளில் ஒலிக்கிறது என மக்கள் வேதனை. திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த கள்ளச்சாராய மரணங்களை நினைவுபடுத்தி ஸ்டாலின் ஆட்சியின் அவலத்தை தோலுரிக்கும் மக்கள். கள்ளச்சாராய திமுக மாடல் என்ற ஹேஷ்டேக் எக்ஸ் சமூக வலைதளங்களில் ட்ரெண்டிங். கோமுகி நதிக்கரை முழுவதும் சவக்கட்டைகளாக இருந்த காட்சியை கண்டு கலங்காத கண்ணீர் சிந்தாத உள்ளம் இல்லை. விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியாளர்களை தவிர மக்களின் கண்ணீரை, வேதனையை, ஆற்றுனா துயரை துளி கூட உணராதவராக இருக்கிறார் ஸ்டாலின் என அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். முழுக்க முழுக்க தன்னுடைய அரசின் அலட்சியத்தால் மட்டுமல்ல, தன்னுடைய அரசு சொன்ன ஒரு பொய்யால் தான் இவ்வளவு உயிரிழப்புக்கும் காரணம் என இந்த பொம்மை முதல்வருக்கு தெரியாதா? ஒரு நல்ல ஆட்சி என்றால் இந்த காட்சியை கண்டபோதே வெட்கி தலைகுனிந்து கூண்டோடு பதவி விலகி இருக்க வேண்டும் என அதிமுக பொதுச் செயலாளர் காட்டம். ஊட்டி மலர் கண்காட்சியை துவக்கி வைக்க ஓடிச் சென்ற ஸ்டாலின் 67 பேர் மரணமடைந்த துயர சம்பவத்திற்கு ஆறுதல் கூற செல்லாதது ஏன்? கள்ளக்குறிச்சி மக்களை கண்ணீரில் மூழ்கடித்த கள்ளச்சாராய திமுக மாடல் அரசை தமிழக மக்கள் ஜனநாயக ரீதியாக ஓட ஓட விரட்டியடிக்கப் போகும் நாள் வெகு தொலைவில் இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. வரும் 24 மற்றும் 25 ஆகிய தேதிகளில் கழக வளர்ச்சிப் பணிகள் குறித்து மாவட்ட பொறுப்பாளர்கள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனைக் கூட்டம். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை கழகமான எம்ஜிஆர் மாளிகையில் கழக பொதுச் செயலாளர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறும் என தலைமை கழகம் அறிவிப்பு. தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்த நிலையில் இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் அரசு சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பதாக மக்கள் வேதனை. சென்னை குரோம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை மது போதையில் பாலியல் வன்கொடுமை செய்ய முயன்ற கொடூர அப்பா சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் சிறுமிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். சென்னை அமைந்தகரை பகுதியில் தனியார் மதுபான கூடத்தில் பெண் ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு உள்ளான அவலம். தலைநகர் சென்னையில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் காட்டம். தஞ்சை மாவட்டம் திருநின்றவூரில் 11ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த அரசு பள்ளி ஆசிரியர் போக்சோ சட்டத்தில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளெல்லாம் பாதுகாப்பில்லாத இடமாக காட்சியளிப்பதாக மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய மாணவர் போக்சோவில் சிக்கினார். போக்சோ குற்றங்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என பெண்கள் ஆவேசம். ராணிப்பேட்டை மாவட்டம் திமிரியில் 14 வயது பள்ளி மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். தமிழகத்தில் பாலியல் வழக்குகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் ஸ்டாலின் மாடல் அரசு மௌனம் சாதிப்பது ஏன் என மக்கள் கேள்வி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 10 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆட்டோ ஓட்டுநர் போக்சோவில் சிக்கினார். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பில்லாத அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே 14 வயது சிறுமியை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்து கொண்ட இளைஞர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் குழந்தை திருமணத்தை தடுக்க வேண்டிய சமூக நலத்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கிறதா என மக்கள் கேள்வி.
விழுப்புரம் புதிய பேருந்து நிலையம் அருகே காதலனை தாக்கி விரட்டிவிட்டு இளம்பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பொது இடங்களில் கூட பெண்களுக்கு பாதுகாப்பில்லாத சூழல் இருப்பதாகவும் காவல்துறையினர் ரோந்து பணிகளை மேற்கொள்வதில்லை எனவும் பெண்கள் வேதனை. திருப்பூரில் பல் மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக வந்த இளம்பெண்ணுக்கு மருத்துவர் பாலியல் தொல்லை. ஸ்டாலின் ஆட்சியில் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுபவரை ஏவல் துறை காப்பாற்ற முயற்சிப்பதால் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடி அருகே கல்லூரி மாணவியை கர்ப்பமாக்கிய மாணவர் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு. ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நலத்துறை தூங்கிக் கொண்டிருப்பதால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தேனியில் குழந்தை திருமணம் செய்து கர்ப்பமாக்கிய அவரது கணவர் மற்றும் உடந்தையாக இருந்த இரு வீட்டாரின் குடும்பத்தினர் மீது போக்சோ சட்டம் பாய்ந்தது. ஸ்டாலின் ஆட்சியில் சமூக நலத்துறையின் நடவடிக்கையின்மையால் குழந்தை திருமணங்கள் அதிகரித்து வரும் அவலம். நேற்று ஒரே நாளில் ஈரோடு, ஒசூர், தருமபுரி, விழுப்புரம் என பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 6 கல்லூரி மாணவிகள் மாயமாகி இருப்பதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்கும் நிலையில் பெற்றோர்கள் கலக்கம். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே பெண் ஒருவர் கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருப்பதால் மக்கள் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் கொலை நடக்காத நாள் என்று ஒன்று இல்லவே இல்லை என மக்கள் காட்டம். இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரசும் விசிகாவும் தலா 25 இடங்களை கேட்பதால் திமுக கூட்டணியில் சலசலப்பு. கூட்டணி உடையுமே என்ற அச்சத்தில் தூக்கத்தை இழந்து தவிக்கும் ஸ்டாலின். சென்னையில் மெட்ரோ ரயில் பணிகள் பாதுகாப்பாக நடைபெறுகிறதா என கண் துடைப்பிற்காக ஆய்வு செய்து போட்டோ ஷூட் நடத்தியுள்ளார் ஸ்டாலின். கடந்த வாரம் சென்னை ராமாபுரம் அருகே மெட்ரோ பாலம் இடிந்து விழுந்து ஒருவர் உயிரிழந்த போது எங்கே போனீர்கள் போட்டோ ஷூட் முதல்வரே என மக்கள் கேள்வி. ஸ்டாலின் மாடல் அரசு என பறைசாற்றப்படும் திமுக ஆட்சியில் இந்த கல்வியாண்டில் அரசு பள்ளிகளில் 5 லட்சம் மாணவர்களை சேர்க்கை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை எட்ட முடியாமல் திணறல். நான் முதல்வன், இல்லம் தேடி கல்வி, காலை சிற்றுண்டி போன்ற விளம்பர திட்டங்களை அமல்படுத்தியும் அரசு பள்ளி மாணவர் சேர்க்கை இலக்கை எட்ட முடியாமல் ஸ்டாலினின் நிர்வாக தோல்வியை வெளிப்படுத்துவதாக மக்கள் விமர்சனம். குடிநீர் இல்லை, மின் விளக்கு எரியவில்லை என 10 முறை மனு கொடுத்தும் மனுக்கள் குப்பைக்கு மட்டுமே செல்வதாக திமுக அமைச்சர் முன்பு பெண் ஆவேசம். நாகை மாவட்டம் கீழையூர் ஊராட்சியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட முகாமில் வெளிவந்த திறனற்ற அரசின் திட்டங்களின் உண்மை அவலம். தண்ணி வரல, எத்தனை காலத்துங்க நாங்க காசு போட்டு தண்ணி குடிக்கிறது? ஒரு குடும்பத்துக்கு 10 பேர் இருந்தா கூட 50 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறோம் ஒரு நாளைக்கு தண்ணி வரலன்னாக்கா நாங்க அன்னைக்கு உழ வைக்காத உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் கேட்க போனாக்கா சண்டையா? கேட்கறவங்கள வம்பா ஆள் வச்சு அடிச்சு கொண்டாலும் கொண்டு விடுவாங்க. அதுக்கு நான் பயப்படுறது இல்லை. என்னைக்குனாலும் எனக்கு சாவு இருக்கு. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் முன்விரோதம் காரணமாக உடன் பயிலும் மாணவனை கத்தியால் குத்திய மாணவரால் பரபரப்பு. திறனற்ற திமுக ஆட்சியில் பள்ளிக்கல்வித்துறை என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என பொதுமக்கள் கேள்வி. சென்னையில் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து பேரணியாக வந்த அரசு மருத்துவர்கள் கைது. அரசு மருத்துவர்கள் கைது செய்து ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் ஏவல் துறை அராஜகத்தில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே அரசு பள்ளி தலைமை ஆசிரியரை கண்டித்து மாணவர்களுக்கு பெற்றோர்களே கல்வி கற்பிக்கும் அவலம். முறையாக கல்வி கற்றுக் கொடுக்காமல் தகாத வார்த்தைகளால் பேசும் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் வலியுறுத்தல். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் வீட்டில் 52 சவரன் நகை, வெள்ளி, பணம் கொள்ளை.
ஸ்டாலினின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை முறையாக ரோந்து பணிகளை மேற்கொள்ளாமல் கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் இளைஞரை கட்டி வைத்து அடித்து வீடியோ வெளியிட்ட கொடூரம். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சந்தி சிரிக்கும் சட்டம் ஒழுங்கு. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி புதுக்கோட்டை மாவட்டம் கோட்டைப்பட்டினம் மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் அடித்து இலங்கை கடற்படையினர் அராஜகம். இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் என்ன துன்பங்கள் அனுபவித்தாலும் மத்திய அரசுக்கு தொடர்ந்து அழுத்தம் கொடுக்காமல் கடிதம் அனுப்புவதுடன் கடமை முடிந்துவிட்டது என ஸ்டாலின் இருப்பதாக மீனவர்கள் வேதனை. கோவை குனியமுத்தூரில் இளைஞர்களின் வாழ்க்கையை சீரழிப்பதற்காக வைக்கப்பட்டிருந்த 5 கிலோ 900 கிராம் கஞ்சா சிக்கியது. இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கித் தர வக்கில்லாத விடியா ஸ்டாலின் ஆட்சி அவர்களை போதையில் ஆழ்த்தி வாழ்க்கையை சீரழித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூரில் இருந்து சேலத்திற்கு வேனில் கடத்தி வரப்பட்ட 611 கிலோ குட்கா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதால் போதைப்பொருள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் பகுதியில் தூத்துக்குடி அம்பேத்கர் நகர் பகுதியில் 8 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்களின் எதிர்காலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களால் சீரழிவதாக மக்கள் வேதனை. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 15 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறியதால் இளைஞர்களின் எதிர்காலம் சீரழிவதாக மக்கள் வேதனை. ராணிப்பேட்டையில் இருவேறு இடங்களில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க வைக்கப்பட்டிருந்த 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 700 கிலோ குட்கா சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களால் கேள்விக்குறியாகும் இளைஞர்களின் எதிர்காலம். சென்னையில் இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட கொக்கைன் போதைப்பொருள் சிக்கியது. ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கலர் கலராக போதைப்பொருள் விற்பனை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் கேள்விக்குறியாகும் சட்டம் ஒழுங்கு. திருப்பூரில் போலி ஆதார் அட்டையை பயன்படுத்தி சட்டவிரோதமாக தங்கியிருந்த வங்கதேசத்தினர் 26 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல்துறை மீது பயமில்லாததால் சட்டவிரோதமாக வங்கதேசத்தினர் குடியேறி வருவதாக குற்றச்சாட்டு. கோவையில் வடமாநில இளைஞர்களை கடத்திச் சென்று பணம் பறித்த ஆட்டோ டிரைவர்கள் 3 பேர் பிடிபட்டனர். மக்கள் நலனில் அக்கறை இல்லாத விடிய அரசால் ஆட்டோ டிரைவர்கள் கூட கடத்தலில் இறங்கிவிட்டதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டத்தில் மட்டும் 600 ஹெக்டேர் நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பது திமுகவின் 4 ஆண்டு ஆட்சியின் பிரம்மாண்ட சாதனை. நானும் விவசாயிதான் என்று மேடையில் தம்பட்டம் அடிக்கும் ஸ்டாலினின் விவசாய நட்பு முகம் ஒரு போலி பிரச்சார முகம் என விவசாயிகள் விமர்சனம். தென்காசி மாவட்டத்தில் உள்ள 4 அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு வழங்கப்படும் உணவிற்காக கீரை வாங்கியதில் பெருமளவு ஊழல். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு மருத்துவமனைகளில் உணவு தயாரிக்க பயன்படுத்தப்படும் கீரையின் கொள்முதல் செயல்பாட்டில் கூட முறைகேடுகள் நடக்கும் அவலம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து நிற்காமல் வேகமாக சென்றதால் பள்ளி மாணவ மாணவிகள் அவதி.
கிராமப்புற மாணவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் பள்ளிக்கல்வித்துறையை முறையாக கற்க முடியாத அளவிற்கு விடியா திமுக அரசு அலட்சியம் காட்டி வருவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டு. விடியா ஆட்சியின் நிர்வாக தோல்விக்கு சாட்சியாக தஞ்சை மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே பொம்மை முதலமைச்சர் திறந்து வைத்த ஊராட்சி மன்ற அலுவலகம் 4 நாட்களிலேயே சேதமடைந்த அவலம். ஸ்டாலின் மாடல் ஆட்சி விளம்பரம் மட்டுமே முக்கியம் என்பதற்கு இந்த தரமற்ற கட்டிடமே சாட்சி என மக்கள் விமர்சனம். தோல்வியை தழுவ காத்திருக்கும் திமுக கூட்டணியில் 15 தொகுதிகள் கேட்டு ஸ்டாலினுக்கு நெருக்கடி கொடுக்கும் திருமாவளவன். 6 தொகுதிகள் போதாது என பொதுவெளியில் பேசி வரும் நிலையில் மற்ற கூட்டணி கட்சிகளும் அதிக இடம் கேட்டு அடம் பிடிப்பதாகவும் கூட்டணியில் விரிசல் விழ தொடங்கி இருப்பதாகவும் தகவல். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே கந்துவட்டி கொடுமையால் பாதிக்கப்பட்ட ஓட்டுநர் தற்கொலைக்கு முயன்றதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் ஆட்சியில் ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதால் கந்துவட்டி கும்பலின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். குறைந்தபட்ச ஊதிய நிர்ணயம், பணி நிரந்தரம், பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் மயமாக்குவதை தடுப்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டாஸ்மாக் ஊழியர்கள் வேலை நிறுத்த போராட்டம். டாஸ்மாகை பயன்படுத்தி கல்லாக்கட்டி வரும் ஸ்டாலின் அரசை கண்டித்து ஜூலை 9ஆம் தேதி வேலை நிறுத்த போராட்டம் நடைபெறும் என டாஸ்மாக் பணியாளர்கள் நலச்சங்கம் அறிவிப்பு. கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட மாநிலங்களோடு ஒப்பிடுகையில் தொழில்துறை வளர்ச்சியில் தமிழகம் பின்தங்கி இருப்பதை ஒப்புக்கொண்ட அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன். அமைச்சரவையில் இருப்பவரே ஒப்புக்கொள்ளும்படி அவல ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலின் தமிழகத்தை சீரழித்திருப்பதாக மக்கள் வேதனை. உள்ளூர் விவசாயிகளை காப்பாற்றுவதற்காக தமிழக மாம்பழங்களுக்கு தடை விதித்து தமிழக விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை கேள்விக்குறியாக்கி இருக்கிறது ஆந்திர அரசு. இந்தியாவையே காப்பாற்ற பிறந்தவன் என கூச்சமின்றி விளம்பரம் செய்யும் ஸ்டாலின் தமிழக விவசாயிகளை காப்பாற்ற ஏதேனும் நடவடிக்கை எடுப்பாரா என வேலூர், திருப்பத்தூர், தருமபுரி பகுதியைச் சேர்ந்த விவசாயிகள் கேள்வி. கோவை மாவட்டம் ஆனைமலை பேரூராட்சியில் கழிப்பிட வசதி உட்பட எந்தவொரு அடிப்படை வசதியும் செய்து தரப்படவில்லை என கூறி திமுக பெண் கவுன்சிலர் தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு. உள்ளாட்சியில் நல்லாட்சி என நாவினிக்க பேசி வாக்கு கேட்ட ஸ்டாலின் சொந்த கட்சிக்காரர்களே தர்ணா போட்டம் செய்யும் அளவிற்கு மோசமாக நிர்வாகம் செய்து கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். கரூரில் பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடி பென்சில் தமிழரசன் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப்பிடித்ததாக தகவல். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் நிலையில் அதை மடைமாற்றம் போலீசார் நடத்தும் துப்பாக்கிச் சூடுகளால் எந்த பயனும் இல்லை என மக்கள் காட்டம். ரவுடிகளே இல்லை என ஸ்டாலின் மாடல் காவல்துறையும் முதல்வரும் கூறி வந்த நிலையில் சென்னையில் 5 ரவுடிகள் பிடிபட்டதும் கரூரில் ரவுடி மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டதும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இவர்களெல்லாம் நேற்றுதான் ரவுடிகள் ஆனார்களா? தமிழகத்தில் ரவுடிகள் ராஜ்யம் நடப்பதை ஆரம்பத்திலேயே ஸ்டாலின் அரசு கிள்ளி எறியாதது ஏன் என மக்கள் கேள்வி. ஆன்லைன் மோசடிகள் மூலம் கடந்த 5 மாதங்களில் சென்னையில் மட்டும் 4357 பேரிடம் ரூபாய் 218 கோடி ரூபாய் பணம் மோசடி செய்யப்பட்டிருப்பதாக சென்னை பெருநகர காவல்துறை தகவல். பொதுமக்களின் உடைமைகளுக்கு பாதுகாப்பில்லாத ஆட்சியாக ஸ்டாலின் அரசு செயல்படுவதற்கு காவல்துறையின் இந்த அறிக்கையே சாட்சி என மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனையில் இரு தரப்பினருக்கிடையே ஏற்பட்ட மோதலில் 2 படுகாயம். அமைதி பூங்காவாக இருந்த தமிழகம் ஸ்டாலின் ஆட்சியில் அமைதி இழந்து தவிப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை விமான நிலையத்தில் கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புடைய தங்கம் பிடிபட்டது. தமிழகத்தில் நாளுக்கு நாள் கடத்தல் சம்பவங்கள் அதிகரித்திருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. ஏர் இந்தியா நிறுவனம் தமிழகத்திலிருந்து இயக்கப்படும் சர்வதேச விமான சேவைகளை குறைத்து வருவதாக பயணிகளிடையே குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.
தமிழகத்தை புறக்கணிக்கும் நோக்கில் செயல்படும் இந்த முடிவை எதிர்த்து ஸ்டாலின் அரசு குரல் கொடுக்குமா என தமிழக மக்கள் கேள்வி. பள்ளிக்கல்வித்துறையில் குஜராத், பஞ்சாப் மாநிலங்கள் முதல் இடங்களில் இருக்கும் நிலையில் தமிழகம் மிகவும் பின்தங்கி இருப்பதாக மத்திய கல்வித்துறை அமைச்சகம் அறிவிப்பு. மாவட்ட அளவில் மாணவர்களின் தேர்ச்சி விகிதத்தை ஆய்வு செய்ததில் 2ஆம் நிலையில் உள்ள கேரளா, ஹரியானா, மகாராஷ்டிரா மாநிலங்களை விடவும் திராவிட மாடல் அரசு பின்தங்கி இருப்பதாக தகவல். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக அடுத்த 6 நாட்களுக்கு தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு வெப்பநிலை சில இடங்களில் சற்று உயரக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மனமகிழ் மன்றங்களுக்கு எந்த அடிப்படையில் அனுமதி கொடுக்கப்படுகிறது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. உடைந்த 2 கேரம் போர்டுகளை வைத்துக் கொண்டு மனமகிழ் மன்றம் என்ற பெயரில் பார் நடத்தப்படுவதாக உயர்நீதிமன்ற கிளை கண்டனம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 60 வயது மூதாட்டி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தில் தமிழக அரசுக்கு நோட்டீஸ். வழக்கை விரைந்து விசாரிக்கவும், விசாரணை அறிக்கையை 3 நாட்களில் தாக்கல் செய்யவும் தமிழக காவல்துறைக்கு உத்தரவு. கணக்கில் வராத பல கோடி ரூபாயை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானத்தை முன்மொழிய 3 நீதிபதிகள் குழு பரிந்துரை. டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றிய காலத்தில் அவரது வீட்டில் பாதுகாக்கப்பட்ட பண அறை இருந்தது உறுதிப்படுத்தப்பட்டதாக குழு தகவல். இந்தியா, பாகிஸ்தான் இடையே போர் நிறுத்தம் தன்னால்தான் ஏற்பட்டது என்று பல முறை கூறிய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பல்டி. போர் நடவடிக்கைகளை நிறுத்த 2 நாட்டு தலைவர்களும் முடிவெடுத்ததாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் முதன்முறையாக பேச்சு.